இங்க ஒரு பொண்ணு ஜெயில பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ரிவெஞ்சுக்காக. இவளுக்கு ஒரு அழகான ஃபேமிலி, ஹஸ்பண்ட் பையன் கூட ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்ட் கூட ஒரு வெக்கேஷனுக்கு போறா. நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் எழும்பி பார்த்ததும் ஹஸ்பண்ட கூப்பிட்டு பார்க்க, ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. எங்க பார்த்தாலுமே பிளட். நிறைய போலீஸ் வந்துடுறாங்க. இவளை ஹஸ்பண்ட கொன்னுட்டா அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க. இவளுக்காக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலும் இருக்காங்க. ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் மணிக்காக இவ அவளை கொன்னுட்டாங்க அப்படின்னு தீர்ப்பு வருது. அதனால தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பையனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட ஃப்ரெண்டுக்கு காண்டாக்ட் பண்ணா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனால எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு புது நம்பருக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளோட ஃப்ரெண்டோ இவளை அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. இவ பயங்கரமா கத்தி என் பையன் கிட்ட போன கொடு அப்படின்னு கேக்குறா. அப்பதான் தன்னோட பையன் அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குது. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இவளோட ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் சேர்த்து இவளை நல்லா ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி துரோகிகளை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.